சாய்ராம், என்னுடைய அழகான செல்லமே, எப்பொழுதும் உனக்காக வேண்டுகிறாயோ இல்லையோ, உன்னுடைய சொந்தங்களுக்காக வேண்டுவது உனக்கு வழக்கம். இவருக்கு கல்யாணம் ஆகவில்லை, இவருடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை நடக்கிறது, அந்த பிரச்சனை நடக்கிறது, இப்படி எல்லா தெய்வத்திடமுமே போய் மற்றவர்களுக்காகவும் வேண்டுவார். எனக்கு மிகவும் பிடித்தது அதுதான். உனக்காக மட்டும் அல்லாமல் எல்லோருக்காகவும் வேண்டுவார். அதுவே அதே நேரம் எல்லோரிடம் திட்டம் வாங்குவார். அப்பொழுதுதான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியாது. ஏன் நம் நல்லதுதானே செய்கிறோம், மற்றவர்களுக்காக வேண்டத்தானே செய்கிறோம், ஆனால் ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று. புரிந்து கொள்ளவில்லைதான் என்ன செய்வது? உன்னுடைய வாழ்க்கை அப்படி. சிலருக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாயானால் எல்லாருமே அவள்தான் எனக்காக இது செய்தாள், அவள்தான் எனக்காக இது செய்தாள் என்று சொல்வார்கள். ஆனால் உற்று பார்த்தால் அந்த பெண் யாருக்கும் எதையும் செய்திருக்க மாட்டார். ஆனால் சில பேர் சில விஷயத்தை எல்லோருக்கும் மத்தியில் செய்வார்கள், ஆனால் கடைசியில் நீ என்ன செய்தாய் என்ற ஒரு பெயரோடு திரும்புவார்கள். இதில் இரண்டாவதாக சொன்னதுதான் நீ. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்லது நடக்கிறதோ அதே போல மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் சந்தோஷப்படுவார். அந்த மாதிரியான தங்கமான குழந்தை நீ. ஆனால் உன்னுடைய குணத்தை இங்கு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய குணத்தை யாரும் இங்கு புரிந்து கொள்ளவும் இல்லை, நீ யார் என்பதையும் தெரிந்து கொள்ளவும் இல்லை. உன்னை எல்லா நேரத்திலும் தவறாகத்தான் நினைக்கிறார்களே தவிர உன்னை சரியாக யாரும் நினைக்கவில்லை. இதுதான் காலம். காலத்தை பார்த்தியா? எவ்வளவோ அற்புதத்தை, எவ்வளவோ நல்ல விஷயத்தை நீ செய்தாய். ஆனால் நீ எதையெல்லாம் தவறாக செய்கிறாயோ அதையேதான் இந்த உலகம் வந்தது உற்று பார்க்கும். நீ 1000 நல்லது செய்திருப்பாய், ஆனால் அந்த 1000ஐ பார்க்காது. அதில் ஏதாவது ஒரு தப்பு செய்திருந்தால் அதையே வைத்து வைத்து பேசும். விடு தங்கமே, நீ நல்லது நினைக்கிறாய். நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க நினைக்க உன் குடும்பமானது தானாகவே வளர ஆரம்பிக்கும். இது வெறும் பேச்சுக்கல்ல, உண்மையே அதுதான். என்னுடைய பிள்ளைகளானவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறார்களா, அவர்களுக்கு தெய்வம் நான் நல்லது செய்வேன். என்னுடைய பிள்ளைகள் முக்காவாசி பேர் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக தான் என்னிடம் வந்து வேண்டுகிறார்கள். அது எனக்கு நன்றாகவே புரிகிறது, தெரிகிறது. நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். நீ இப்பொழுது சமீப காலமாக ஒருவருடைய வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கிறது, அதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல வழியை காட்டுங்கள் சாயி என்று என்னிடம் சொன்னாய் அல்லவா? என்னிடம் வந்து வேண்டிக் கொண்டாய் அல்லவா? அதிகமான பிரச்சனை குடும்பத்திற்குள், கணவனுக்கும் மனைவிக்கும் அதிகமான பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது சாயி. அவருடைய குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள், வழிநடத்துங்கள், கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டினாய் அல்லவா? அந்த பிரச்சனையை நான் முடித்து வைத்து விட்டேன். கண்டிப்பாக நாளை உனக்கு இந்த செய்தி வரும். நாங்கள் நல்லபடியாகத்தான் இருக்கிறோம், எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடந்துவிட்டது, திடீரென்று இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடந்தது என்று. ஆனால் அவர்களிடம் நீ எதையும் காட்டிக்கொள்ளவே வேண்டாம், நான் தான் உங்களுக்காக வேண்டினேன் என்று. கடைசியில் நீ இப்படி சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்வார்கள்? இவளிடம் போய் சொன்னேன், நான் கும்பிட்ட தெய்வம் தான் என்னை காப்பாற்றியது, இவள் கும்பிட்ட தெய்வமா என்னை வந்து காப்பாற்றியது என்று அப்படி பேசுவார்கள். செய்தது மறைமுகமாகவே இருக்கட்டும், தெய்வத்திற்கு தெரிந்தால் போதும் நீ எந்த அளவுக்கு நல்லவள் என்று. ஏனென்றால் நாங்கள் தான் உனக்கு பாவம் கர்மாக்கள் எல்லாம் பிரித்து பிரித்து தரப்போகிறோம். நீ நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது என்று. மீதி யாரும் உனக்கு உன்னுடைய உறவுகள் வந்து எதையும் செய்ய போவது கிடையாது. தெய்வம் நிர்ணயிப்பது, தெய்வத்திடம் நீ நல்லவளா கெட்டவளா என்று தெரிந்தால் போதுமே தவிர மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் வேண்டாம். கவலைகள் ஆனதை குப்பையில் தூக்கி போடுங்கள். அதுபோல மற்றவர்கள் ஏதாவது பேசினால், என்ன இவர்களுக்காக இப்படி உழைத்தோம், ஆனால் இவர்களுடைய பேச்சோ வித்தியாசமாக இருக்கிறது என்றால் அதையும் தூக்கி குப்பையில் போடுங்கள். நல்லது செய்வது உங்களுடைய கடமை, ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய இஷ்டம். தெய்வத்திற்கு தெரிந்தால் போதும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல பிள்ளை, எந்த அளவுக்கு நீங்கள் நியாயமாக இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், மற்றவர்களுக்காக எப்படி வேண்டுகிறீர்கள், உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று தெய்வத்திற்கு தெரியும். தெய்வத்திற்கு தெரிந்தால் போதும் உங்களுடைய தலையெழுத்தை அடுத்தடுத்த ஜென்மத்தில் எழுத போவது தெய்வங்கள் நாங்கள் மட்டுமே. எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீ என்னிடம் வந்துதானே வேண்டுகிறாய்.
நாளை காலை நிச்சயமாக நல்ல செய்தி வரும் இந்த வீட்டிலிருந்து. நீ இப்பொழுதுதான் சமீப காலமாக சாயி அந்த வீட்டில் பிரச்சனை நடக்கிறது, காப்பாற்று காப்பாற்று என்று போட்டு புலம்பிக் கொண்டே இருந்தாய். நீ புலம்புவதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. நீ கேட்டு நான் எல்லா விஷயத்தையும் தராமல் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்று, உன்னுடைய குடும்பத்திற்காகவும் கொஞ்சம் யோசி. எல்லா விஷயத்தையும் போட்டு தலையில் ஏற்றி கொண்டு கவலைப்படாது. அவரவர்களுடைய குடும்பத்தை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் எல்லா விஷயத்தையும் தலையில் ஏற்றி கொண்டு மனதிலும் ஏற்றி கொண்டு சங்கடப்படாது. ஏனென்றால் உன்னுடைய குடும்ப பிரச்சனையே அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவருடைய பிரச்சனையில் நீ போய் பார்க்கும் பொழுது அது இன்னும் உனக்கு தலைவலியை கொடுக்கும். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை பார். நீ எல்லாருக்கும் பார்த்து 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 இப்பொழுது வீணாக போனது மட்டும்தான் மிச்சம். உன்னுடைய மனம் உளைச்சலாக ஆனது மட்டும்தான் மிச்சம். புரிகிறதா? உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு மன உளைச்சலுக்காகவும் தான் சொல்கிறேன். இத்தனை நாள் நீ எப்படி இருந்தாய்? மற்றவர்களுக்காக வேண்டினாய். மற்றவர்களுக்காக வேண்டியதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் உன்னுடைய குடும்பத்தையும் நீ பார்க்க வேண்டும். நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு, இவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று சொல்லி கவலைப்படாது. அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு தெய்வமானது ஒரு வழி வைத்திருக்கும். கண்டிப்பாக எல்லா வழியையும் தெய்வம் அவரவர்களுக்கு காமிக்கும். உன்னுடைய மனதை எப்படியாவது அமைதிப்படுத்து. புரிகிறதா? உன்னுடைய மனதை எப்படியாவது அமைதிப்படுத்து. கோபம் வேண்டாம், தெய்வத்தின் மீதும் கோபம் வேண்டாம், மற்றவர்கள் மீதும் உனக்கு கோபம் வேண்டாம். எல்லாவற்றிலும் அமைதியை மட்டும் நிலையாக வைத்துக்கொள். அது மட்டும் அல்லாமல் அவரவர்களுடைய வாழ்க்கைக்காக அவரவர்கள் வேண்டுவார்கள். நீ வேண்டி வேண்டி அதை உன்னுடைய மனதில் ஏற்றி ஏற்றி நீயும் கஷ்டப்படுகிறாய். சிலர் வேண்டுவார்கள் மற்றவர்களுக்காக, வேண்டிவிட்டு அப்படியே விடுவார்கள். ஆனால் நீ சிலருக்கு வேண்டும் பொழுது அது தெய்வங்கள் நடத்தி தரும் வர வரைக்கும் அப்படியே அதை நினைத்து கொண்டே இருக்கிறாய். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? உன்னுடைய குடும்பத்தை போய் பார். உன்னுடைய குடும்பத்திற்கு நீதான் ஆணிவேர். நீயே மன உளைச்சலிலிருந்து உடலானது உனக்கு வீணாக போனா என்ன ஆகும் சொல் பார்க்கலாம். தங்கமே, வாழ்வில் நீ உன்னுடைய குடும்பத்திற்கு ஆணி வேறாக இருக்கும் பொழுது நீ உன்னுடைய குடும்பத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவருடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு தெய்வங்கள் இருக்கிறோம், அதே சமயத்தில் அவரவர்கள் குடும்பங்கள் இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள். ஓடி ஓடி உழைக்கிறாய், ஆனால் பெயர் ஒன்றும் உனக்கு கிடைக்கவில்லை. இதற்கு மேலாவது உன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் யோசி. உன்னுடைய மூளையை செலவு செய். உனக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் ஏதாவது வேண்டும் என்றால் வேண்டு, வேண்டாதே என்று நான் ஒரு பொழுதும் யாரையும் தடுக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ ஆணிவேர். அதையே பற்றி யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என்றுதான் சொல்கிறேன். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காவிட்டால் அதையே யோசிப்பாய் அல்லவா? அதே போல எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் யோசித்து கொண்டே இருக்காது. நாளுக்கு நாள் இன்பங்கள் வரும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். துன்பங்களானது விலகி சந்தோஷங்களானது வரும் நேரத்தில் நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இன்பமாக இருக்க பழகு. எதுவாக இருந்தாலும் சுலபமாக கடந்து வா. அதையே மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே. உன்னுடைய குடும்பத்திற்கு ஆணிவேராக இருக்கும் நீ இன்னும் அதிகமாக பலமாக எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக தூங்கி ஒவ்வொரு காரியத்தையும் உன்னுடைய குடும்பத்திற்காக யோசித்து யோசித்து செய். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூடிய விரைவாக நான் தருவேன். இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக சொல்வேன். புரிகிறதா? அதனால் நமக்காக யாரும் இல்லையே என்று போட்டு கவலைப்படாமல் நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இரு. சதா சர்வகாலமும் நீ துளைத்த அனைத்து விஷயத்தையும் நான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தருவேன். நீ அவசரப்படும் அளவுக்கு எல்லாமே ஒரே நாளில் கிடைத்து விடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் துளைத்து விடாமல் அன்பாக எல்லா விஷயத்தையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள். காலம் முழுவதும் உனக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாகவும் எல்லா விஷயத்திலும் அன்பாகவும் அரவணைத்து வாழ வைக்க வேண்டியது இந்த சாயுடைய கடமை. என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், உன்னுடைய கடமையை நீ செய்.
கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.